1969ல ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போ நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தது யாரு? 1969ல நீர்வளத்துறை அப்படின்னு ஒரு துறையே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்ப முதலமைச்சரா வந்தாரோ அவரோட ஆட்சி காலத்துல தான் அந்த துறையை உருவாக்குறாங்க. அப்ப அந்த காலகட்டத்தில எல்லாம் நீர் மேலாண்மை எந்த துறைக்கு கீழே இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த துறையோட பேரு பொதுப்பணித்துறையா இருந்தது. அந்த பொதுப்பணித்துறையோட அமைச்சரா இருந்தவர் தான் திரு கலைஞர் அவர்கள். அதுக்கப்புறமா அண்ணா மறைவுக்கு பிறகு முதலமைச்சராகவும் இருக்கிறார். எது எப்படியோ திரு விஜய் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி அப்ப கலைஞர் அவர்கள் தானே அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா கலைஞர் அவர்கிட்ட அவங்க அனுமதியே கேட்கல. கர்நாடக அரசு கலைஞர் அவர்கிட்ட மட்டும் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டயும் அனுமதி கேட்கல. அது மட்டும் இல்லாம சிஎம்சி சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இருக்கு இல்லையா, அவங்க கிட்டயும் கூட அனுமதி கேட்கல. யார்கிட்டயுமே அனுமதி கேட்காம அவங்க என்ன பண்ணாங்க, 1924 காவிரி ஒப்பந்தத்தை மேற்கோள் காட்டி அப்ப இருந்த முதலமைச்சர் திரு வீரேந்திர பட்டேல் அவரு தன்னிச்சையாகவே திரு விஜய் அவர்கள் குறிப்பிட மறுத்த ஒரு முக்கியமான அணை, அது பேரு தான் ஹேமாவதி அணை, அதை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப கலைஞர் அவர்கள் என்னதான் செஞ்சாரு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரோட தாவைக்கா தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்கும். ஆனால் உண்மையாகவே என்ன நடந்துச்சுன்னா, அவர் முதலமைச்சரா இருக்கும் பொழுது 1971ல சட்டமன்ற குழு மூலம் தீர்மானம் போட்டார். அது மட்டும் இல்லாம காவிரி நடுவர் மன்றத்துக்கான கோரிக்கையை முதலா வச்சதும் கலைஞர் அவர்கள் தான். இன்னைக்கு அந்த நடுவர் மன்றத்தோட தீர்மானத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதை மேற்கோள் காட்டிதான் யாரு தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல முதலமைச்சரா வந்தாலும் சரி, ஆளும் கட்சியா வந்தாலும் சரி, அந்த காவிரி மேலாண்மை என்ற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த காவிரி விவகாரத்தை பத்தி கலைஞர் அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றீங்களே திரு விஜய் அவர்களே, ப்ரோ, நீங்க படிச்ச ஸ்கூல்ல திமுக காரன் ஒருத்தர் ஹெட் மாஸ்டர்.